ஹாய் ஹலோ ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தொடரை முடிவு செய்தல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் வந்து முடிச்சிட்டோம். ஒப்புமை திறனறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. வகைப்பாடுல இருக்கிற வகை 1, வகை 2, வகை 3, வகை 4, வகை 5 முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து சமீபத்திய கேள்விகள் பதில்களுடன் பார்த்துட்டோம்னா நம்ம சாப்டர் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள 4 வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் ஏதோ ஒரு ஒற்றுமையை கொண்டுள்ளன. மாறுபட்ட வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. அமைதி, வன்முறையற்ற, உண்மை, வெறுப்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெறுப்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறுப்பு தவிர மற்றவை நேர்மறையான வார்த்தைகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, அமைதி, உண்மை, வன்முறையற்ற இது எல்லாமே வந்து நேர்முறை, அதாவது அமைதியா இருக்குது, வன்முறை அற்ற, உண்மை இது எல்லாமே பாத்தீங்கன்னா நேர்மறையான வார்த்தைகள். வெறுப்பு பாத்தீங்கன்னா எதிர்மறையான வார்த்தை. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எண் ஜோடிகளில் 4 ஜோடிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 ஜோடிகள் ஏதோ ஒரு ஒற்றுமை கொண்டுள்ளன. மாறுபட்ட எண் ஜோடியை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 21:4 437 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். பாருங்க, 3ஐயும் 5ஐயும் கூட்டுவோம். கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு சொல்லி கிடைக்கு. அதே மாதிரி இந்த இதையும் கூட்டலாம். 1221 வந்து எல்லா இலக்கங்களையும் வந்து நம்ம வந்து கூட்டுவோம். கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 6ன்னு கிடைக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, 1 + 1 2ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி 1 + 1 + 8 என்ன வரும்னா நம்மளுக்கு 10 சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. 3 + 3 6ன்னு சொல்லி வருது. 1 கூட்டல் 0 கூட்டல் 8 கூட்டல் 5 என்ன வருது? 14ன்னு சொல்லிட்டு வருது. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. ஆப்ஷன் டி 2 கூட்டல் 1 3ன்னு சொல்லி வருது. அதே மாதிரி 4 + 3 + 7ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14ன்னு வருது. இப்ப இங்க பாருங்க, இது எல்லாமே பாருங்க இரட்டைப்படை எண்கள்ல வந்து வந்திருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்க, இதுல வந்து இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள்ல வந்து வந்திருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் சம். 4 வார்த்தை கொத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 ஏதோ ஒரு ஒற்றுமையை கொண்டுள்ளன. மாறுபட்ட வார்த்தை கொத்தை கண்டறிக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, பார்க்கலாம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? பி கொடுத்திருக்காங்க. நான் வந்து பில இருந்து கியூ வரைக்கும் வந்து ஏபிசிடி வரிசைப்படி எழுதியிருக்கேன். பாருங்க, பி. நெக்ஸ்ட் பாருங்க, ஜி. அடுத்து எல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கியூ கொடுத்திருக்காங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா 4 வார்த்தை எழுத்துக்கள் வந்து டிஃபரெண்ட்ல வந்து போயிருக்கு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் டி ஓ டி ஒய் டி இதுவும் பாருங்க 4 வார்த்தைகள் டிஃபரன்ஸ்ல வந்து போயிருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, கே பி யூ ஜெட் பாருங்க, இதுவும் வந்து 4 வார்த்தைகள் டிஃபரன்ஸ்ல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் டி பாருங்களேன், ஹைச் எம் ஆர் வின்னு சொல்லிட்டு போயிருக்கு. பாருங்க, இதுல வந்து 4 எழுத்து, இதுலயும் 4 எழுத்து, பட் லாஸ்ட்ல மட்டும் பாருங்க 3 எழுத்து மட்டும் வந்திருக்கு. சோ இப்ப இது எல்லாமே பாருங்க 4 4 4 அப்படிங்கிற எழுத்து டிஃபரன்ஸ்ல போயிருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் 4 4 3 அப்படிங்கிற டிஃபரன்ஸ்ல போனதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4 வார்த்தை கொத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 ஏதோ ஒரு ஒற்றுமையை கொண்டுள்ளன. மாறுபட்ட வார்த்தை கொத்தை வந்து கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி FGH தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இது எந்த மாதிரி இடத்துல போயிருக்குன்னா தலைகீழ் வரிசையில போயிருக்கு. பாருங்க, WXY பாருங்க, LMN இந்த சைடு கடைசில இருந்து போயிருக்கு. அதே மாதிரி பாருங்க, RST வரிசையா போயிருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்களேன் எப்படி போயிருக்கு.
GH இந்த மாதிரி வரிசையா போயிருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் பாத்தீங்கன்னா வரிசையா போயிருக்கு. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சி, ஏ மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா தலைகீழ் வரிசையில வந்து போயிருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 5வது சம் பாருங்க. 4 வார்த்தை கொத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 ஒரு ஒற்றுமையை கொண்டுள்ளன. மாறுபட்ட வார்த்தை கொத்தை கண்டறிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இப்ப இது எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, GESO தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, பார்க்கலாம் பாருங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா MLZY அப்படிங்கிற பேட்டர்ன், அதாவது 1வது எழுத்தும் 3வது எழுத்தும் 2வது எழுத்தும் 4வது எழுத்தும் ஒரு பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க KJXW, அதே மாதிரி IHBU GSEO அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. சரி, பாருங்க எம்ல இருந்து எல் பேக்ல போகுது பாருங்க. அதே மாதிரி Z பாருங்க ZY, இசட்ல இருந்து ஒய்க்கு பேக்ல அப்படி போகுது பாருங்க ஆப்ஷன் ஏக்கு. ஆப்ஷன் பி பாருங்க KJ பார்க்கலாம். KJ அப்படி பேக்ல போகுது. அதே மாதிரி பாருங்க XW அப்படி பேக்ல வந்து போகுது. தென் ஆப்ஷன் டி பாருங்க IH பாருங்க அப்படி பேக்ல வந்து போகுது. அதே மாதிரி பாருங்க BU அப்படி வந்து பேக்ல வந்து போகுது. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க. GEன்னு சொல்லி போகுது. பட் ஆனா பாருங்க சாரி GSன்னு சொல்லி போகுது. GSன்னு சொல்லி போகுது. இடையில வந்து எத்தனை லெட்டர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. Gல இருந்து S வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, அதாவது 11 எழுத்து வந்து டிஃபரன்ஸ்ல போகுது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல பாருங்க எந்த ஒரு எழுத்தும் டிஃபரன்ஸ்ல இல்ல, அப்படி பேக்ல தான் வந்து போயிருக்கு. பட் ஜிக்கும் எஸ்க்கு இடையில 11 எழுத்து டிஃபரன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஈக்கும் ஓக்கும் பார்க்கலாம் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 எழுத்து வந்து டிஃபரன்ஸ்ல போகுது ஈக்கும் ஓக்கும் இடையில. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். மீதி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எழுத்தும் டிஃபரன்ஸ்ல போகல, பேக்ல போகுது. ஆப்ஷன் சி மட்டும் பாத்தீங்கன்னா 11 எழுத்து 9 எழுத்து டிஃபரன்ஸ்ல போறதுனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 5வது கேள்வி. 4 ஜோடி வார்த்தைகளில் 3 ஒரு ஒற்றுமையை கொண்டுள்ளது. மாறுபட்ட ஒரு ஜோடியை கண்டறிக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ வங்காளதேசம் டாகா, தென்கொரியா ரூபியா, ரஷ்யா ரூபில், மலேசியா ரிங்கிட் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தென்கொரியா ரூபியா தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாடு, அதோட நாணயங்களோட பேரு. வங்காளதேசத்தோட நாணயம் பாத்தீங்கன்னா டாக்கா தான். ரஷ்யாவோட நாணயம் பேரு வந்து பாத்தீங்கன்னா ரூபில். மலேசியாவோட நாணயம் பேரு பாத்தீங்கன்னா ரிங்கிட். தென்கொரியாவோட நாணயம் பேர் வந்து ரூபியா வராது, அது பாத்தீங்கன்னா ஓன் சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா தென்கொரியாவோட நாணயத்தோட பேரு. ரூபியா பாத்தீங்கன்னா எதுக்கு வரும்? ரூபியா வந்து இந்தியாவோட நாணயத்தோட பேர் தான் வந்து ரூபியா, ரூபீஸ் சொல்லி சொல்றேன் இல்லையா, அதுதான் வந்து ரூபியா. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 7வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா பாருங்க, 4 எண் குழுவில் 3 குழுக்கள் ஒரு ஒற்றுமை கொண்டுள்ளது. ஒரு குழு மட்டும் மாறுபட்டு உள்ளது. மாறுபட்ட குழுவை கண்டுபிடிக்கும் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 6 27 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, எப்படியும் பார்க்கலாம் பாருங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா 6 பாத்தீங்கன்னா 6 பவர் 1, 36ங்கிறது 6 பவர் 2ல வரும். 216 பாருங்க 6 பவர் 3 வருது. அப்ப பாருங்க பவர் 1 பவர் 2 பவர் 3 அப்படிங்கிற ரேஞ்ச்ல வந்து இது வந்து போயிருக்கு பாருங்க. 10 பவர் 1, அதே மாதிரி 10 பவர் 2 ஸ்கொயர்டு, 10 பவர் கியூப் இந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது பாருங்க. அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க 5 5 பவர் 2 5 பவர் 3 சொல்லி பேட்டர்ன்ல போகுது. ஆப்ஷன் சி பாருங்களேன் 3 பவர் 2 3 பவர் 3 சொல்லி போட்டோம்னா இது பாத்தீங்கன்னா 6 வராது இந்த இடத்துல. இதுக்கு பதிலா 3 × 3னா ஒரு 9ன்னு சொல்லி கொடுத்திருந்தா கரெக்டா ஆன்சர் வந்திருக்கும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எக்ஸாம் பார்க்கலாம் பாருங்க. கொடுக்கப்பட்ட 4 எண்களில் 3 எண்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் ஒற்றுமை கொண்டுள்ளன. ஒரு எண் மாறுபட்டு இருக்கும். மாறுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. 8வது சம். இதுல கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 215 தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு வர்க்கம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் பி பாருங்க 169 எதோட வர்க்கம்?
13ஓட வர்க்கம் தான் 169. 114 பாத்தீங்கன்னா 144 பாத்தீங்கன்னா 12ஓட வர்க்கம். 196 பாத்தீங்கன்னா 14ஓட வர்க்கம் தான் 196. சோ இப்ப 215 பாத்தீங்கன்னா 15ஓட வர்க்கம் என்னது 225 தான் வந்து 15ஓட வர்க்கம். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 215 சொல்லி கொடுத்திருக்காங்க. 225 கொடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9வது சம் பாருங்க. கொடுக்கப்பட்ட 4 வார்த்தைகளில் 3 ஒரு ஒற்றுமையை கொண்டிருக்கும், ஒரு வார்த்தை மாறுபட்டு இருக்கும், மாறுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பாக்கலாம். ஆப்ஷன் ஏ கொய்ரா, பாரிஸ், ஓட்டவா, கியாத்துன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கியாத்து தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கியாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாணயம். கொய்ரா, பாரிஸ், ஓட்டவா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா தலைநகரம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா தலைநகரம். கியாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாணயத்தோட பேரு தான் வந்து கியாத்து. கொய்ரா பாத்தீங்கன்னா எகிப்தோட தலைநகரம் தான் வந்து கொய்ரா. எகிப்தோட தலைநகரம் பேர் தான் வந்து கொய்ரா. அதே மாதிரி பாரிஸ் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு இருக்கு இல்லையா, பிரான்ஸ், அதோட தலைநகரம் தான் பாத்தீங்கன்னா பாரிஸ். ஓட்டவா பாத்தீங்கன்னா எதோட தலைநகரம்னா கனடா இருக்கு இல்லையா, கனடாவோட தலைநகரம் தான் பாத்தீங்கன்னா ஓட்டவா. அப்ப கியாத்துங்கிறது நாணயம். எந்த நாட்டோட நாணயம் பாத்தீங்கன்னா மியான்மரோட நாணயம். மியான்மர் நாட்டோட நாணயம் பேரு தான் வந்து கியாத். ஓகேவா. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது சம் பார்க்கலாம். கீழே உள்ள 4 வார்த்தை கொத்துக்களில் 3 ஒரு ஒற்றுமையை கொண்டிருக்கும், 1 மட்டும் வேறுபட்டு இருக்கும். அந்த மாறுபட்ட வார்த்தை கொத்தை கண்டுபிடிக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பாக்கலாம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். FEDC தான் வந்து கரெக்ட். சரி எப்படின்னு பாக்கலாம் பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க, ஒய்ல இருந்து எக்ஸ் போயிருக்கு, எக்ஸ். தென் எக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா விக்கு வந்து போயிருக்கு. தென் பில இருந்து பாத்தீங்கன்னா டபிள்யூக்கு வந்து போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, எல்ல இருந்து கேக்கு போயிருக்கு, கேல இருந்து பாத்தீங்கன்னா ஐக்கு, ஐல இருந்து பாத்தீங்கன்னா ஜேக்கு வந்து போயிருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க, என்ல இருந்து எம்ல இருந்து கேல இருந்து வந்து எல்லுக்கு வந்து போயிருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க, FEDC ஏபிசிடி வரிசையை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். அதுல அப்படி வரிசையில வந்து இதுல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் பி சி மட்டும் பாருங்களேன், ஒரு எழுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு எழுத்து பேக்ல வந்து வந்திருக்கு. சோ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுதான் பாத்தீங்கன்னா வரிசையா வந்து போயிருக்கு. ஓகே 11வது சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட மாற்றுகளில் இருந்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி SZ தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் கேல இருந்து கியூ வரைக்கும் நான் ஏபிசிடி வரிசைப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. கே, கியூ, அண்ட் தென் டில இருந்து ஜே வரைக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர், எக்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க, எஸ்ல இருந்து Z வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. இதுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5 இருக்கு. அதே மாதிரி இதுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் 5, இதுக்கும் 5 தான் டிஃபரெண்ட் இருக்கு. பட் ஆப்ஷன் சி பாருங்க, SZக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 6 எழுத்து டிஃபரன்ஸ்ல வந்து வந்திருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12வது சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து மாறுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க, இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் டி 876 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. 361ங்கிறது பாத்தீங்கன்னா 19 ஸ்கொயர்டோட ஆன்சர் தான் வந்து 361. 441 பாத்தீங்கன்னா 21 ஸ்கொயர்டோட ஆன்சர் தான் வந்து 441. 784 பாத்தீங்கன்னா 28 ஸ்கொயர்டோட ஆன்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா 784 சொல்லி கொடுத்திருக்காங்க. 876ங்கிறது வந்து ஒரு முழுமையான ஒரு வர்க்கம் வந்து கிடையாது. இப்ப 29 ஸ்கொயர்டோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 841 சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இது 841 கொடுத்திருந்தாங்கன்னா 29ஓட வர்க்கமா வந்து இது இருந்திருக்கும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
13வது சம் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து வேறுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிக பெரியதா வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக பெரிய அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அடைமொழி சொல்னு சொல்லிடுறாங்க. இது வந்து அடைமொழி சொல். இது வந்து ஒரு அடைமொழி. கீழே, உச்சி, மேலே இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னிலை சொற்கள் சொல்றாங்க. அதாவது பெயர் சொல்கள் சொல்லுவோம் இல்லையா, பெயர் சொல், பிரதி சொல் சொல்லுவோம் இல்லையா, ப்ரனவுன், நவுன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கீழே, உச்சி, மேலே எல்லாத்துக்கும் வரும். மிக பெரிய அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடைமொழி சொல். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து வேறுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 633 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 633 தவிர மற்ற அனைத்து எண்களும் 11ஆல் வகுப்படும் கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க. 253 பாத்தீங்கன்னா 11ஆம் டேபிள் அடி கொடுத்தோம்னா 2 3 சொல்லிட்டு வரும். 473 பாத்தீங்கன்னா 11ஆம் டேபிள் அடி கொடுத்தோம்னா 4 3 சொல்லி வரும். 143 11 அடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 1 3 13 சொல்லிட்டு வரும். அதே மாதிரி 633 11 அடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 5 7 புள்ளி வச்சு 6 சொல்லிட்டு வரும். சோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது. இது எல்லாமே 11ஆம் டேபிள்ல வந்து அடி போகும். ஆப்ஷன் டி மட்டும் அடி போகாதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து வேறுபட்ட வார்த்தை ஜோடிகளை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்காங்க. ஓகே பாருங்க. வீனஸ் கிரகம், சந்திரன் செயற்கைக்கோள், ஜூபிட்டர் கருதுளை, சூரியன் நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஜூபிட்டர் கருதுளை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா வீனஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் தான், சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு செயற்கைக்கோள் தான், சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம், ஜூபிட்டர்ங்கிறது வந்து கருந்துளை கிடையாது, அது வந்து ஒரு கிரகம். ஜூபிட்டர்ங்கிறது வந்து ஒரு கிரகம், அது கருந்துளை கிடையாது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கேள்வி 16ல இருந்து 20 வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து வேறுபட்ட எண், எழுத்து, எண் ஜோடியை வந்து கண்டுபிடிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. 16வது சம். இப்ப பாருங்க, இப்ப 25க்கும் 21க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4. இந்த 4 பாத்தீங்கன்னா 2ஓட வர்க்கம். அதே மாதிரி ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா 61ல இருந்து 12 கழிக்கணும். கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 49 சொல்லி கிடைக்கும். 49 பாத்தீங்கன்னா 7 ஸ்கொயர்டு, 7ஓட வர்க்கம். அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க, 34ல இருந்து 30 கழிச்சா நம்மளுக்கு வந்து 4 கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா 2ஓட வர்க்கம். ஆப்ஷன் சி மட்டும் பாருங்களேன், 44ல இருந்து 31 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். இந்த 13ங்கிறது எதோட வர்க்கமும் கிடையாது, எந்த எண்ணோட வர்க்கமும் கிடையாது. சோ ஆப்ஷன் சி 44 31 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 338 தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். 3 × 3 = 9. பாருங்க, ஃபர்ஸ்ட் இலக்கத்தையும் 2வது இலக்கத்தையும் வந்து நான் மல்டிப்ளை பண்ணும் போது 3வது இலக்கத்தோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி பாருங்க 3யும் 6ஐயும் வந்து நான் வந்து 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 6 அப்படிங்கிற 3வது இலக்கம் கிடைக்குது. பாருங்க 4 × 2 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 8ன்னு சொல்லிட்டு பாருங்க 3வது இலக்கத்தோட வேல்யூ கிடைக்குது. ஆப்ஷன் டி பாருங்க 3 × 3 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 9 கிடைக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 8ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எஸ்டிஆர் தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் பி பாருங்க, ஓஎன்பின்னு இருக்கு. நான் ஏபிசிடி வரிசையில என்ஓபின்னு சொல்லி வரிசையை வந்து எழுதியிருக்கேன். பாருங்க, ஓல இருந்து என்ல இருந்து தான் வந்து பிக்கு போகுது, லாஸ்டா பிக்கு போகுது. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, IHJ நான் வந்து HIJன்னு சொல்லி ஏபிசிடி வரிசையில் எழுதியிருக்கேன். ஐல இருந்து ஹைச்சுக்கு, ஹைச்ல இருந்து தான் ஜேக்கு வந்து போகுது. அதே மாதிரி பாருங்க LKM நான் வந்து KLM சொல்லிட்டு வரிசையில் எழுதியிருக்கேன்.
பாருங்க எல்ல இருந்து கேல இருந்து அதுக்கு அடுத்துதான் வந்து எம்முக்கு வந்து போகுது. அதே மாதிரி எஸ்டிஆர் பாருங்க ஆர் எஸ்டின்னு சொல்லி வரிசையா எழுதியிருக்கேன். பாருங்க எஸ்ல இருந்து டீக்கு, டீல இருந்து ஆருக்கு போகுது. எல்லாமே பாருங்க லாஸ்ட் உள்ள எழுத்துக்கு தான் வந்து லாஸ்டா வந்து முடிந்திருக்கு. ஆனா ஆப்ஷன் ஏ மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் உள்ள லெட்டர் ஆர்ல வந்து கரெக்டா வந்து முடிஞ்சிருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19வது சம் பெர்னே, பிரிஸ்டல், ரீச், ஜெனிவான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெர்னே தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா பெர்னேவை தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா நகரங்கள்னு கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ரீச், பிரிஸ்டல், ஜெனிவா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நகரங்கள். பெர்னே வந்து நகரத்துல வராது. சோ அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது பாருங்க படுகொலை, கொலை, ஆட்கொலை, கடத்தல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி கடத்தல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடத்தல் தவிர மற்றவை பாத்தீங்கன்னா இறப்புடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இறப்புடன் படுகொலை, கொலை, ஆட்கொலை இது எல்லாமே பாத்தீங்கன்னா இறப்புடன் தொடர்புடையது. கடத்தல் வந்து இறப்புடன் தொடர்புடையதுல வராது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 21வது சம் பார்க்கலாம். கீழே உள்ள கேள்விகளில் வேறுபட்ட வார்த்தை எண், எழுத்து, எண் ஜோடியை கண்டுபிடிக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. கேள்வி 21ல இருந்து 26 வரைக்கும். சரி பார்க்கலாம் பாருங்க. சுதந்திரம், சமூகம், சமத்துவம், சகோதரத்துவம்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி சமூகம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமூகம் தவிர மற்றவை பாத்தீங்கன்னா மனிதனோட சமூகத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே மனிதனோட சமூகத்துல வந்து வந்துருது. அதாவது ஆப்ஷன் பிக்குள்ள கேம் இது எல்லாமே வந்துருது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சமூகத்துல ஒரு பகுதி தான் வந்து இது எல்லாமே. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 22வது பார்க்கலாம். இரவு, காலை, நண்பகல், மாலைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ இரவு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இரவு தவிர மற்றவை ஒரு நாளின் நேர அமர்வை குறிக்கும் அப்படின்னு இருக்காங்க. நேர அமர்வை குறிக்கும் ஒரு நாளோட அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா காலை, மாலை, நண்பகல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பகல் டைம்ல வந்து இது எல்லாமே வந்துருது. இரவு மட்டும் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல போயிருது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலை பொழுது சூரியன் வந்து இருக்கும் போது பகல் பொழுதுல வந்து இருக்குது. இரவு பொழுதுல சூரியன் இல்லாத இருக்குதுதான் வந்து இரவு. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அது மட்டும் இல்லாம இது என்னதுன்னா நாளோட நேர அமர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளோட ஃபுல்லா நேரத்தை வந்து பகுதியை வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அதோட பிரிவு தான் வந்து இது. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 23வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி DWFU தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா HKSP அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து போகுது. அதாவது ஒன்னாவது எழுத்தும், மூணாவது எழுத்தும், ரெண்டாவது எழுத்தும், நாலாவது எழுத்தும் அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து இது வந்து போகுது. சரி ஓகே பாருங்க. ஹைட்ஸ்ல இருந்து கே வரைக்கும் ABCD வரிசையில எழுதியிருக்கேன். நடுவுல பாத்தீங்கன்னா எத்தனை எழுத்து டிஃபரன்ஸ்ல இருக்கு நம்மளுக்கு 2 எழுத்து டிஃபரன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி எஸ்ஸுக்கும் பிக்கும் பாருங்க நடுவுல 2 எழுத்து டிஃபரன்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க KN நடுவுல பாத்தீங்கன்னா 2 எழுத்து டிஃபரன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி பாருங்க கியூக்கும் எண்ணுக்கும் இடையில பாத்தீங்கன்னா 2 எழுத்து டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஈக்கும் ஹைட்ஸுக்கும் இடையில பாத்தீங்கன்னா 2 எழுத்து டிஃபரன்ஸ்ல இருக்கு. எஸ்ஸுக்கும் விக்கும் பாத்தீங்கன்னா 2 எழுத்து டிஃபரன்ஸ் இருக்கு. டபிள்யூக்கும் எஃப்க்கும் பாருங்களேன் ஒரே ஒரு எழுத்து தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு. சாரி டிக்கும் எஃப்க்கும் இடையில, யூக்கும் டபிள்யூக்கும் இடையில பாருங்க ஒரே ஒரு எழுத்து தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா 2 எழுத்து டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் ஒரு எழுத்து டிஃபரன்ஸ்ல இருக்கனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 24வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி GFHJ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி பாருங்க எப்படின்னு பார்க்கலாம்.
இப்ப நான் பாத்தீங்கன்னா ஹைட்ஸ்ல இருந்து எல் வரைக்கும் நான் வந்து ஏபிசிடி வரிசையில இருக்க லெட்டர்ஸ் வந்து வரிசை எழுதியிருக்கேன். பாருங்க ஃபர்ஸ்ட் ஐ இருக்கு. ஐல இருந்து ஹைட்ஸ்க்கு, ஹைட்ஸ்ல இருந்து கேல இருந்து பாத்தீங்கன்னா எல்லுக்கு வந்து போயிருக்கு. நடுவுல வந்து இந்த எழுத்து வந்து எதையுமே வந்து குறிக்கவே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஈல இருந்து வந்து டிக்கு, டில இருந்து பாத்தீங்கன்னா ஹைட்ஸுக்கு, ஹைட்ஸ்ல இருந்து சாரி ஜிக்கு, ஜில இருந்து ஹைட்ஸுக்கு போயிருக்கு. எஃப் பாத்தீங்கன்னா எதுலயுமே வந்து குறிக்கவே இல்லை நானு. அதே மாதிரி சில இருந்து பில இருந்து பாத்தீங்கன்னா இல இருந்து பாத்தீங்கன்னா எஃப்க்கு வந்து போயிருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா டி வந்து எதுவுமே நான் வந்து குறிக்கவே இல்லை. அதே மாதிரி பாருங்க ஜில இருந்து எஃப்ல இருந்து ஹைட்ஸ்ல இருந்து ஜே. பாருங்க 4வது எழுத்து தான் இதுல குறிக்காம இருக்கு. மீதி எல்லாம் பாருங்க 3வது எழுத்து வந்து நான் வந்து இதுல வந்து குறிக்காம கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பில மட்டும் 4வது எழுத்து வந்து குறிக்காம இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 25வது சம் பார்க்கலாம். 80, 60, 96, 80, 64, 48, 104, 78. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 104, 78 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 104 மற்றும் 78 தவிர மற்ற அனைத்து ஜோடிகளும் 4ஆல் வகுப்படும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க 80 வந்து 4ஆல் அடி கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். 60 4ஆல் அடி கொடுத்தா நம்மளுக்கு 15ன்னு சொல்லி கிடைக்கும். 96 4ஆல் அடி கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24ன்னு சொல்லி கிடைக்கும். வேற 80 4ஆல் அடி கொடுத்தா 20ன்னு சொல்லி கிடைக்கும். 64 4ஆல் அடி கொடுத்தா 16ன்னு கிடைக்கும். 48 4ஆல் அடி கொடுத்தா 12ன்னு சொல்லி கிடைக்கும். 104 4ஆல் அடி கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 26ன்னு சொல்லி கிடைக்கும். 78 வந்து 4ஆல் டேபிள்ல வந்து அடி போகாது. அப்படி அடி கொடுத்தா 19.5ன்னு சொல்லி வரும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது சம் பாருங்க. 7202, 4025, 6023, 5061 சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல இருந்து கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 5061 தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க இது எல்லா இலக்கங்களையும் வந்து ஆட் பண்ணும். பாருங்க 7 கூட்டல் 2 கூட்டல் 0 கூட்டல் 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 9, 9 2 11 கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க 4 0 பிளஸ் 2 பிளஸ் 5 7 7 ஒரு 4 11 கிடைக்கும். ஆப்ஷன் சி பாருங்க 6 6 கூட்டல் 0 கூட்டல் 2 கூட்டல் 3 அப்ப பாருங்க 11 கிடைக்கும். ஆப்ஷன் டி பாருங்க 5 கூட்டல் 0 கூட்டல் 6 கூட்டல் 1 இது என்ன கிடைக்கும்? 12ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. இது எல்லாமே 11ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி மட்டும் ஆட் பண்ணா 12 கிடைக்கிறதுனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 27வது சம் பாருங்க. மற்ற 3 மாற்றுகளில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க 27 போட்டி, எதிரணி, எதிரி, கூட்டாளின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி கூட்டாளி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா கூட்டாளியை தவிர மற்ற அனைத்தும் எதிர்மறையான வார்த்தைகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க போட்டி, எதிரி, எதிரணி இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்மறையான வார்த்தைகள். கூட்டாளிங்கிறது பாத்தீங்கன்னா நேர்மறையான வார்த்தை. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 28வது சம். ஓகே இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 35 தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 35 தவிர மற்ற அனைத்தும் 9ன் மடங்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப 9ன் மடங்குனா இப்ப 27 பாத்தீங்கன்னா 9 இன்ட்டு 3 9ன் 3 மடங்கு. 18 பாத்தீங்கன்னா 9ஓட 2 மடங்கு. 9 பாத்தீங்கன்னா 9ன் 1 மடங்கு. 35 பாத்தீங்கன்னா 9வது டேபிள்ல வராது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 29வது சம் பாருங்க. ஓகே இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 11 115 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9ஓட 8 மடங்கு தான் பாத்தீங்கன்னா 72, 8ஓட 7 மடங்கு தான் வந்து 56, 9 மடங்கு தான் பாத்தீங்கன்னா 90. அதாவது எப்படின்னா முதல் எழுத்து இருக்கு இல்லையா, முதல் எழுத்தோட மடங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 2வது எழுத்து. 9 இன்ட்டு 8 பாத்தீங்கன்னா 72, 8 இன்ட்டு 7 56, 9 இன்ட்டு 10 பாத்தீங்கன்னா 90. அதே மாதிரி 11ஓட மடங்கு பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து வராது. 11 இன்ட்டு 10ன்னு வந்து எழுதுனா 110ன்னு வேணா வரலாம். அதுக்கப்புறம் வந்து எழுத முடியாது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
30வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி OPRS தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க நான் வந்து Tல இருந்து X வரைக்கும் ABCD வரிசைப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. TUV அப்படி வரிசையா இருக்கு பாருங்க. ஒரு எழுத்து விட்டு X இருக்குது. அதே மாதிரி BCD அப்படி வரிசையா இருக்கு. ஒரு எழுத்து விட்டு F வந்து இருக்குது. HIJ பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கு. ஒரு எழுத்து விட்டு L இருக்கு. பாருங்க OPQ வந்து OP வந்து வரிசையா இருக்கு. தென் நடுவுல ஒரு எழுத்து விட்டு RS பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கு. இதெல்லாம் பாருங்க 4வது எழுத்து ஒரு எழுத்து விட்டு இருக்கு. பட் ஆப்ஷன் Bல மட்டும் பாத்தீங்கன்னா 3வது எழுத்து வந்து விட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது சம் பாருங்க. விரிகுடா, நிலமுனை, தீபகற்பம், தீவுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி நிலமுனை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா நிலமுனை தவிர மற்ற அனைத்தும் புவியியல் ரீதியான வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. விரிகுடா, தீபகற்பம், தீவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா புவியியல் ரீதியான வார்த்தைகள். நிலமுனை கிடையாது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 32வது சம் பாருங்க. 32ல இருந்து 36 வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து வேறுபட்ட வார்த்தை என் ஜோடியை கண்டுபிடிக்கும் கொடுத்திருக்காங்க. தலை, கவனித்தல், தலைமை, குவியல் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கவனித்தல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா கவனித்தல் என்பது மற்ற வார்த்தைகள் இருந்து வேறுபட்டிருக்கு. எப்படின்னா தலை, தலைமை, குவியல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழு அல்லது ஒரு குழுவோட ஒரு பகுதி. கவனித்தல் வந்து அப்படி வராது. பாருங்க தலை, தலைமை, குவியல் இதெல்லாம் ஒரு குழு இல்லைன்னா ஒரு குழுவோட ஒரு பகுதின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கவனித்தல் அதுல வராது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 33வது கேள்வி பாருங்க. ஸ்கர்வி, ரிக்கெட்ஸ், மாலைக்கண் நோய், குளிர்காய்ச்சல். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி குளிர்காய்ச்சல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளிர்காய்ச்சலை தவிர மற்றவை எல்லாம் விட்டமின் குறைபாடால் ஏற்படும் நோயும் கொடுத்திருக்காங்க. பாருங்க ஸ்கர்வின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி குறைபாடு. அதே மாதிரி ரிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடுல வரும். மாலைக்கண் நோய் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ குறைபாடு நோயில வரும். குளிர்காய்ச்சல் விட்டமின் குறைபாடுல வராது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 34வது சம் பாருங்க. மலை, தூறல், பனிமலை, திராட்சைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரீட் பண்ணும் போதே தெரியுது ஆப்ஷன் டி திராட்சை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திராட்சை தவிர மற்ற அனைத்தும் மழை அல்லது தண்ணீருடன் தொடர்புடையதுன்னு கொடுத்திருக்காங்க. மழை, பனிமலை, தூறல் பாத்தீங்கன்னா தண்ணீர் இல்லைன்னா மழையோட தொடர்புடையது. திராட்சை அப்படி கிடையாது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 248, 231 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இப்ப ஆப்ஷன் ஏல பாருங்க 547க்கும் 563க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 16. அதே மாதிரி 71க்கும் 55க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 16. 517க்கும் 523க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6. பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண்களை வருது. 248க்கும் 231க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 17ன்னு சொல்லிட்டு இது என்னது ஒற்றைப்படை எண்ணில் வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண்ணில் வருது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 36வது சம் பாருங்க. 10, 36, 234, 681, 997. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 681 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. 10 இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். எல்லா இலக்கங்களையும் வந்து கூட்டணும். பாருங்க 1 + 0 1 வருது. இது பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர்னு எழுதலாமா, வர்க்கத்துல வருது. 13 எப்படி எழுதலாம் 1 + 3 4 வரும். 4 பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர்ல வரும். அதே மாதிரி 234 பாருங்க 2 + 3 + 4 எழுதுனா என்ன ஒரு 9ன்னு சொல்லிட்டு வரும். 9 பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயரோட வர்க்கம், 3ஓட வர்க்கம். 681 பாத்தீங்கன்னா 6 + 8 + 1. அப்ப இது கூட்டினா என்ன வரும் 15ன்னு சொல்லிட்டு வரும். 15 எதோட ஸ்கொயரும் வராது. 16 தான் பாத்தீங்கன்னா 4ஓட ஸ்கொயர்ல வந்து வரும். 15 எந்த இதுலயுமே வராது. ஆப்ஷன் இ செக் பண்ணலாம் பாருங்க. 9 + 9 + 7
ஏன்னா ஒரு 25 வரும். 25 பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயரோட வர்க்கம். ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா 681 எதோட வர்க்கத்திலையும் வராது. சோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கீழே உள்ள கேள்விகளில் கொடுக்கப்பட்டுள்ள 4 வார்த்தைகளில் ஒன்று மாறுபட்டு இருக்கும், மாறுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. பொகோட்டா, சிட்னி, தோஹா, புருசெல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிட்னி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா சிட்னியை தவிர மற்றவை பாத்தீங்கன்னா தலைநகரங்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா தலைநகரம். பொகோட்டா பாத்தீங்கன்னா கொலம்பியா நாட்டோட தலைநகரம். கொலம்பியா நாட்டோட தலைநகரம் தான் வந்து பொகோட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோஹோ பாத்தீங்கன்னா கத்தாரோட தலைநகரம் தான் வந்து தோஹோ. புருசெல்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா எதோட தலைநகர்னா பெல்ஜியம். பெல்ஜியமோட தலைநகர் தான் புருசெல்ஸ். சிட்னி பாத்தீங்கன்னா அது வந்து ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியாவின் ஒரு முக்கியமான நகரம் வேணா எடுத்துக்கலாம். தலைநகரமா வராது, ஆஸ்திரேலியாவின் நகரம் தான் வரும். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டோட தலைநகர்ல வரும். சோ ஆப்ஷன் பி சிட்னி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 38 விழித்திரை, கண்மணி, பார்வை, கருவிலின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி பார்வை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வை தவிர மற்ற அனைத்தும் கண்ணின் உள் பாகங்கள். கண்ணுக்குள்ளக பாத்தீங்கன்னா விழித்திரை, கண்மணி, கருவிழி இதெல்லாமே வந்து இருக்கும். பார்வை வந்து அப்படி கிடையாது, கண்ணுக்குள்ளக கிடையாது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 29வது பாருங்க. உதயகிரி மற்றும் சந்திரகிரி, பாதமி, எலிபெண்டா, தோட்டபேட்டான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி பாதமி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா பாதமி தவிர மற்றவை மலை அல்லது அதை சார்ந்த இடத்தின் பெயர்கள் கொடுத்திருக்காங்க. மலை அப்படி இல்லைன்னா மலையை சார்ந்த ஒரு இடத்தோட பேரு. அப்ப பாதமினா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கர்நாடகால இருக்கிற ஒரு குடைவரை கோயில் புகழ்பெற்ற இடம். அதுவும் பாத்தீங்கன்னா மலையால வந்து இதாயிருக்காது. பாறையில செய்யப்பட்ட மணல் பாறையில ஆன ஒரு குன்று இருக்கு இல்லையா, அதுலதான் வந்து செஞ்சிருப்பாங்க. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா மலை அல்லது மலை சார்ந்த இடத்தோட பேரு. பாதமி அப்படிங்கிறது கிடையாது. மீதி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற குடைவரை கோயில்கள் வந்து இருக்குது. பட் இது பாத்தீங்கன்னா மணல் பாறை குன்றுகளை வந்து செஞ்சிருப்பாங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 40வது கொஸ்டின். கால் முன்னெலும்பு, மூளையை மூடியிருக்கும் மண்டை ஓடு, சிறுமூளை. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ கால் முன்னெலும்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது கால் முன்னெலும்பு தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூளையோட ஒரு பகுதி, மூளையின் பகுதிகள்ல வருது. கால் முன்னெலும்பு பாத்தீங்கன்னா கால்ல வரும். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 41வது பாருங்க. சால்ட்ரோ காங்கிரி, கொங்கா, சோஜிலா, கும்பர்லி மலைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சால்ட்ரோ காங்கிரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சால்ட்ரோ கங்கரி தவிர மற்றவை மலை பாதைகள் சொல்றாங்க. இது எல்லாமே மலை பாதைகள். மலை பாதைகள். சால்ட்ரோ கங்கரி சொல்லி பாத்தீங்கன்னா மலை சிகரம், மலை சிகரம். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 43வது பாருங்க. 42வது. கீழே உள்ள கேள்விகளில் கொடுக்கப்பட்டுள்ள 4 வார்த்தைகளில் 3 ஒரு ஒற்றுமையை கொண்டு இருக்கும், ஒரு வார்த்தை மாறுபட்டு இருக்கும். அந்த மாறுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல பாருங்க அறை, அரங்கு, தாழ்வாரம், சிற்றறையும் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாழ்வாரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாழ்வாரம் தவிர மற்ற அனைத்திற்கும் பாத்தீங்கன்னா கதவு உண்டுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கதவு இருக்குது, தாழ்வாரத்துக்கு கதவு கிடையாது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 43வது. மவுத் ஆர்கன், எலக்ட்ரிக் கிட்டார், விசைப்பலகை, சொனாட்டான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி விசைப்பலகை தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விசைப்பலகை தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா இசை கருவிகள். மவுத் ஆர்கன், எலக்ட்ரிக் கிட்டார், சொனாட்டா இது எல்லாமே வந்து இசை கருவிகள். விசைப்பலகை பாத்தீங்கன்னா இசை கருவியில வராது, லேப்டாப்ல ஒரு பகுதியில வரும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 44வது கேள்வி பார்க்கலாம். வெப்பம், ஒளி, பல்ப், மின்சாரம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ வெப்பம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெப்பம் தவிர மற்ற மூன்றும் பாத்தீங்கன்னா வேறுபட்டதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒளி, பல்ப், மின்சாரம் இது எல்லாமே வந்து வேறுபட்டது. வெப்பம் பாத்தீங்கன்னா அது கூட சேர்ந்து வராது. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 45வது கேள்வி. காகிதம், பென்சில், பேனா, காகிதம் முதலிய எழுது பொருட்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி காகிதம் முதலிய எழுது பொருட்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா காகிதம், பேனா, பென்சில் பாத்தீங்கன்னா இது எல்லாமே எழுது பொருட்கள்ல அடங்கும். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ளக்க அடங்கிரும். காகிதம் முதலிய எழுது பொருட்களுக்குள்ளக்க அடங்கிரும். ஆப்ஷன் டி குள்ளக்க அடங்கிரும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 46வது பாருங்க. அங்குலம், மீட்டர், யார்ட் 2 பைட்டு அளவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 2 பைட்டு அளவு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது 2 பைட்டு அளவு தவிர மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா தூரத்தை அளக்கும் அளவுகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அளக்கும் அளவுகள் ஆப்ஷன் டி மட்டும் வராது. அதனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 47வது சம். கீழே உள்ள கேள்விகளில் கொடுக்கப்பட்டுள்ள 5 வார்த்தைகளில் 4 வார்த்தைகள் ஒரு ஒற்றுமை கொண்டிருக்கும், ஒரு வார்த்தை மட்டும் வேறுபட்டு இருக்கும், மற்ற வார்த்தைகளில் இருந்து வேறுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பொட்டாசியம், சிலிக்கான், சிர்கோனியம், காலியம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொட்டாசியத்தை தவிர மற்ற அனைத்தும் குறை கடத்தியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்காங்க. குறை கடத்தி அல்லது அப்படின்னா உலோக போலிகள் சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிலிக்கான், காலியம், சிர்கோனியம் பாத்தீங்கன்னா உலோக போலியில வரும். உலோக போலிகள்ல ஒரு பிரிவு. பொட்டாசியம் பாத்தீங்கன்னா அது வந்து கார உலோகத்துல வந்து வரும். கார உலோகம். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 48வது சம் பாருங்க. தேயிலை, சின்கோனா, ரப்பர், சுண்ணாம்பு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி சுண்ணாம்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு தவிர மற்ற அனைத்தும் செடிகள் இருந்து கிடைக்கும். பாத்தீங்கன்னா தேயிலை, ரப்பர், சின்கோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா செடிகள் இல்லைன்னா மரத்துல இருந்து வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும். சுண்ணாம்பு அப்படி கிடைக்காது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 49வது சம். விமான கொட்டகை, நடைமேடை, கப்பல் துறை, பூங்கான்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி பூங்கா தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூங்காவை தவிர மற்ற பொருட்கள் மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருட்கள் நிப்பாட்டுற இடம்னு சொல்லி எடுத்திருக்காங்க. பொருட்கள் வந்து நிறுத்தும் இடம். விமான கொட்டகை, கப்பல் துறை, நடைமேடை இதெல்லாம் பொருட்கள் வச்சுக்கிடுவாங்க. பூங்கா பாத்தீங்கன்னா விளையாடுறது, சிறுவர் பூங்கான்னு சொல்லி இருக்குல்லையா அதெல்லாம் விளையாடுறதுக்கு வரும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 50வது சம். தளம், கரை, தண்டு, வில்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வில் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா வில் தவிர மற்ற அனைத்தும் கப்பலுடன் தொடர்புடையதுன்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க தளம், கரை இது எல்லாமே கப்பலோட தொடர்புடையது. தண்டு சொல்லி பாத்தீங்கன்னா தண்டுங்கிறது என்னன்னா படகை வந்து செலுத்துறதுக்கு பயன்படுற அந்த துடுப்பு இருக்குது இல்லையா, அந்த ஒரு துடுப்பு வச்சு படகை தள்ளிட்டு போகும் இல்லையா, அதுதான் வந்து தண்டு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கப்பலோட தொடர்புடையது. வில் வந்து கப்பலோட தொடர்புடையது வராது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 51வது பாருங்க. உயரமான, மிகப்பெரிய, மெல்லிய, கூர்மையான கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூர்மையானதான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா கூர்மையான என்பது மற்றவற்றில் இருந்து வேறுபட்டது. உயரமான, மிகப்பெரிய, மெல்லிய இதெல்லாம் இந்த மூணு பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட அளவை குறிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. கூர்மையான அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட தன்மையை வந்து குறிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா அளவு, ஒரு பொருளோட அளவை குறிக்கிறதுக்கு பயன்படுது.
கூர்மையானங்கிறது பாத்தீங்கன்னா தன்மையை குறிக்குது, ஒரு பொருளோட தன்மையை வந்து குறிக்குது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க, நம்ம எல்லா சம்ஸும் வந்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து சாப்டர் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிற சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பாத்தீங்கன்னா சாப்டர் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.